வணக்கம். நவ திருப்பதி. உங்களில் நிறைய பேர் திருப்பதி கேள்விப்பட்டிருப்பீங்க. நவ திருப்பதி நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. இந்த நவ திருப்பதி கோயில்கள் 9 திருப்பதி கோயில்கள், அதாவது திருப்பதிக்கு இணையான 9 பெருமாள் கோயில்கள். இந்த கோயில்கள் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தென் தமிழகத்தில் தாமிரபரணி ஆற்றங்கரையில் இருக்குது. இந்த 9 கோயில்களுக்கும் இடையுள்ள தூரம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 45 கிலோமீட்டர். நீங்கள் காலையில் ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா மதியானம் தரிசனத்தை எல்லாம் முடிச்சுட்டு வந்துடலாம். இந்த 9 கோயில்களுமே 6ஆம் நூற்றாண்டுலேருந்து 9ஆம் நூற்றாண்டு பகுதிகளில் ஆழ்வார்களால் மங்களாசாசனம் செய்யப்பட்ட கோயில்கள். அப்படின்னா மிகவும் பழமையான கோயில்கள், ஆழ்வார்களால் பாடப்பட்ட கோயில்கள். அப்படின்னா இந்த கோயில்கள் கண்டிப்பாக 6ஆம் நூற்றாண்டு பகுதிக்கு முன்பாகவே இருந்திருக்க வேண்டும். அந்த அளவுக்கு உள்ள பழமையான கோயில்கள். இந்த 9 கோயில்களுமே 108 திவ்ய தேசங்களில் ஒன்றாக இருக்கக்கூடிய கோயில்கள். இதில் எந்தெந்த கோயில்களெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருவைகுண்டத்தில் இருக்கக்கூடிய வைகுண்டநாதர் கோயில், நத்தம் பகுதியில் இருக்கக்கூடிய விஜயாசன பெருமாள் கோயில், திருக்கோளூரில் இருக்கக்கூடிய வைத்தமா நதி பெருமாள் கோயில், திருப்புளியங்குடியில் இருக்கக்கூடிய பூமி பாலகர் கோயில், ஆழ்வார் திருநகரியில் இருக்கக்கூடிய ஆதிநாதன் கோயில், திருப்பேரையில் இருக்கக்கூடிய மகர நெடுங்குலைநாதர் கோயில், பெருங்குளத்தில் இருக்கக்கூடிய மாயக்கூத்தன் கோயில், இரட்டை திருப்பதியில் இருக்கக்கூடிய தேவபிரான் கோயில், இரட்டை திருப்பதியில் இருக்கக்கூடிய அரவிந்தலோசனர் கோயில். இந்த கோயில்களோட வேறொரு சிறப்பு என்ன அப்படின்னா, இந்த 9 கோயில்களுமே 9 கிரகங்களோட ஒப்பிடப்படுது. அதாவது ஒவ்வொரு கோயில்களும் ஒவ்வொரு கிரகத்துக்கு இணையாக கருதப்படுது. இந்த கோயில்களுக்கு நீங்கள் போனீங்கன்னா நவகிரக கோயில்களுக்கு போக வேண்டிய தேவையில்லை. அந்த அளவுக்கு சிறப்பான கோயில்கள். இனி வரக்கூடிய காணொலிகளில் 9 எபிசோட்லையும் நம்ம இந்த நவ திருப்பதி கோயில்களை பற்றி பார்க்க போகிறோம். முதலாவது எந்த கோயிலை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸ்ரீ வைகுண்டத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீ வைகுண்டநாதர் கோயிலை பற்றி பார்க்க போகிறோம். இந்த வைகுண்டநாதர் கோயில் சூரிய கிரகத்தோட தொடர்புடைய கோயிலாக கருதப்படுது. திருநெல்வேலி திருச்செந்தூர் நெடுஞ்சாலையில் தாமிரபரணி ஆற்றங்கரையில் இருக்குது. 108 திவ்ய தேசங்களில் 80வது திவ்ய தேசம் இந்த கோயில். நவ திருப்பதி கோயில்களில் முதலாவது கோயில். நவ திருப்பதி பயணத்தில் முதலாவது இந்த கோயிலுக்கு தான் நம்ம போனோம். 6ஆம் நூற்றாண்டுலேருந்து 9ஆம் நூற்றாண்டு பகுதிகளில் ஆழ்வார்களால் மங்களாசாசனம் செய்யப்பட்ட மிகவும் பழமையான கோயில். இதில் மூலவர் வைகுண்டநாதர், தாயார் வைகுண்டவல்லி, பெருமாள் கள்ளபிரான் என்றும் அழைக்கப்படுறார். இந்த கோயிலில் விஷ்ணு நின்ற கோலத்தில் ஆதிசேஷன் குடைபிடிக்கிறது மாதிரி சங்கு சக்கரத்தோட வடிவமைக்கப்பட்டிருக்கு. இந்த கோயிலில் உள்ள சிற்பம் ரொம்பவும் அபூர்வமான சிற்பமாக கருதப்படுது. ஏன்னா பொதுவாகவே விஷ்ணு ஆதிசேஷன் மேலே சைன கோலத்தில் இருக்கிறதா இருக்கும். ஆனால் இந்த கோயிலில் இருக்கக்கூடிய சிற்பம் நின்ற கோலத்தில் ஆதிசேஷன் பிடிக்கிறதா இருக்கிறதுனால இது ஒரு அபூர்வமான சிற்பமாக கருதப்படுது. திருவைகுண்டம் கோயில் பல்வேறு ஆட்சியாளர்களின் பங்களிப்புடன் ஒரு வளமான வரலாற்றை கொண்டதாக இருக்குது. இந்த கோயில் பாண்டியர்களால் கட்டப்பட்டதாக நம்பப்படுது. பின்னர் விஜயநகர பேரரசு மற்றும் நாயக்கர்களால் விரிவாக்கம் செய்யப்பட்டிருக்கு. இதில் மதுரை நாயக்கர் ஆட்சியத்தின் அதிகாரியான வடமலையப்ப பிள்ளை இந்த கோயில் கட்டுமானத்திற்கு பெரிய பங்காற்றி இருக்கிறதா சில ஆதாரங்கள் தெரிவிக்குது. இந்த கோயில் 5 ஏக்கர் நிலப்பரப்பில் அமைஞ்சிருக்கு. இந்த கோயில் குறிப்பாக 12 ஆழ்வார்களில் ஒன்றான நம்மாழ்வாரால் மங்களாசாசனம் செய்யப்பட்ட கோயில். தமிழர் கோயில் கட்டடக்கலை பாணியில் 110 அடி உயர ராஜகோபுரம் இருக்குது. அதில் இருக்கக்கூடிய நுணுக்கமான சிற்பங்கள் நம்மளை புல்லரிக்க வச்சிரும். அப்புறம் 20 அடி உயரமான அரண்சுவர் பிரம்மாண்டமாக இந்த கோயிலில் இருக்குது. நிறைய அடுக்கடுக்கான அபூர்வமான சிற்பங்கள் இந்த கோயிலில் இருக்குது. நீங்கள் ராஜகோபுரத்தை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நிறைய வகையான சிற்பங்கள் இருக்குது. ராஜகோபுரத்தை பார்க்குறதுக்கே ஒரு நாள் முழுவதுமாக தேவைப்படும். நம்மாழ்வார் ஸ்ரீ வைகுண்டம் கோயிலை பற்றி 4000 திவ்ய பிரபந்தத்தில் என்ன பாடியிருக்கிறார்னு பார்ப்போம். புளிங்குடி கிடந்து வரகுணமங்கை இருந்து வைகுந்தத்துள் நின்று தெளிந்த என் சிந்தை அகங்கலியாதே என்னையாழ்வாய் எனக்கருளி நளிர்ந்த சீருலகம் மூன்றுடன் வியப்ப நாங்கள் கூத்தாடி நின்றார்ப்ப பளிங்கு நீர் முகிலின் பவளம்போல் கனிவாய் சிவப்ப நீ காணவாராயோ. இந்த பாசுரத்தில் நம்மாழ்வார் வைகுண்டநாதரை வைப்புத்தலமாக கூறி அவரது அழகையும் அருளையும் ஆனந்த நிறைந்த காட்சியை வர்ணிக்கிறார். மண்டபங்களில் கோயில் கட்டுமானத்திற்கு பங்களித்த அரச குலத்தவர்கள் எம்பெருமான வணங்கி நிற்கிறதா இருக்காங்க. சிலைகளோட டீட்டெயில்ஸ் ரொம்பவும் அருமையாக இருக்குது. இந்த சிலைகளில் இருக்கக்கூடிய அரச குலத்தவர்களுக்கு ஆழ்வார்கள் அணியக்கூடிய திருமண் காப்பு அணியப்பட்டிருக்கு.
இந்த அரசர்களும் வைணவத்தை தழுவிய அரசர்கள் தான். பெரிய கிரீடம் அணிஞ்சிருக்காங்க. திருமண் காப்பு தென்கலை மரபை பின்பற்றக்கூடியதாக இருக்குது. முத்து மாலை அணிஞ்சிருக்காங்க. இந்த அரசர்கள் யாருன்னு உங்களால் யூகிக்க முடியுதா? நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், இந்த கோயிலில் விஜயநகர பேரரசரோட பங்களிப்பு அதிகமாக இருக்குதுன்னு. இந்த சிலையில் இருக்கிறவங்க விஜயநகர அரச குலத்தவர்களோட சிற்பந்தான். ரொம்பவும் பிரம்மாண்டமாக இருக்குது. அவங்க அணிஞ்சி இருக்கிற நாமத்தில் கூட வடகலையா தென்கலையான்னு கண்டுபிடிக்க முடியுது. ராஜகோபுரத்தில் இருக்கக்கூடிய சிற்பங்கள் ரொம்ப நுணுக்கமானவை. பார்த்துக்கிட்டே இருக்கலாம், அப்படி ஒரு வியப்பான சிற்பங்கள். திருவேங்கடமுடையான் சன்னதியில் இருக்கக்கூடிய சிற்பங்கள் புல்லரிக்க வச்சிடும். 2 தூண்களில் ராமன், லக்ஷ்மணன், அப்புறம் வேறொரு தூணில் அகோர வீரபுத்திரன், அடுத்த தூணில் வீரபுத்திரனோட சிற்பம். இதில் ஒரு தூணில் ராமன் சுக்ரீவனோட தோளில் கை போட்டுட்டு நிற்கிறாரு, சீதை பக்கத்தில் நிற்கிறதா இருக்குது. அடுத்த தூணில் இருக்கக்கூடிய சிற்பம் லட்சுமணன் அனுமான் தோளில் கை போட்டுட்டு இருக்கிறாரு. கீழ்ப்பாகத்தில் அனுமான் சேனைகள் இருக்கிறதா காட்டியிருக்கு. அப்புறம் வேடர்களோட சிற்பங்கள், கண்ணனோட சிற்பம், நிறைய அழகான சிற்பங்கள் இருக்குது. இந்த மண்டபத்தில் பிரம்மாண்டமான யாழிகளும் இருக்குது. ஒவ்வொரு யாழியும் ஒவ்வொரு வடிவத்தில் இருக்குது. தீபக்தியாதி குணார்ணவம் யதீந்திர பிரமணம் வந்தே ரமேஜா மாதரம் முனிம். இது ஸ்ரீவைகுண்ட கஷேத்திரம், வைகுண்டபதி திருக்கோவில். சுவாமி ஆதியில காடு கரைகள் வனாந்தரமாக இருந்த இடத்துல பிரம்மன் தன்னுடைய சதுர் வேதங்களையும் படைக்கும் ஆற்றல் திறனையும் சோமுகாசுரன், தமிழில் மது கைடவர்ங்கிற அசுரன் மூலமாக கவரப்பட்டு அது திருமாலை நோக்கி தவசிருந்த க்ஷேத்திரம். தாம்பரவர்ணி நதி தீர்த்தம். பெருமாள் நின்ற திருக்கோலத்தில் காட்சி கொடுக்கிறார். கிடந்தான், இருந்தான், நின்றான். 9ஆம் பத்து 2ஆம் திருவாய்மொழி 4ஆம் பாசுரம் திவ்ய பிரபந்தம் நம்மாழ்வாரால் பாடல் பெற்றது. புளிங்குடி கிடந்து வரகுணமங்கை இருந்து வைகுந்தத்துள் நின்று தெளிந்த என் சிந்தை அகங்கழியாதேன் என்னை ஆழ்வாய் எனக்கருளி நலிந்த சிறுலகம் மூன்றுடன் வியப்ப நாங்கள் கூத்தாடி நின்னார்ப்ப பளிங்கு நீர் முகிலின் பவுளம்போல் கனிவாய் சிவப்ப நீ காணவாராயே நம்மாழ்வார் நம்ம வர சொல்லி மங்களாசாசன பாசுரம் சேவிக்கிறார். யாழி மண்டபம். இதில் மகர யாழி, சிம்ம யாழின்னு வர்ணிக்கப்படுறது. மகரம் யானமாரூடம், யானையை போன்ற தும்பிக்கை, தந்தம், குதிரை போன்ற உடம்பு, முதலை போன்ற வாய், சிங்கம்புலி போன்ற கைகால்கள் அமைப்பில் விசித்திர பிராணியாக யாழிகள் இடம்பெற்றுள்ளன. அதற்கு எல்லாமே ஒரே கல்லில் பண்ணியிருக்கா, சிலை செதுக்கியிருக்கா. மோப்பில் உள்ள ராமர், சீதா, ஹனுமான். இடது பக்கத்தில், அதாவது தெற்க பார்த்த மண்டபம் இது. இங்கேருந்து மண்டபத்தில் வெளிநோக்கி செல்லும் பொழுது வலது பக்கத்தில் ராமர், சீதை, அனுமன். இடது பக்கத்தில் லக்ஷ்மணன், அங்கதன், சுக்ரீவன். வலது பக்கத்தில் அக்னி வீரபத்திரன், இடது பக்கத்தில் அகோர வீரபத்திரன். இதில் ராமச்சந்திர பிரபு திருவடியோடு சேவை சாதிக்கிறார். ஏன்னா பாதுகாப்பு பட்டாபிஷேகத்தை மையப்படுத்தி இந்த விக்கிரகத்தில் திருவடி போட்டிருக்கு. எந்த விக்கிரகத்தையும் திருவடியோடு காண்பிச்சிருக்கவே மாட்டான். இது இசைப்பாடும் தூண்கள், பேசும் பொற்சிற்பங்கள்னு கல்கி எழுதி இங்கேயே உட்கார்ந்துருந்து நம்ம திருப்பதி மகாத்மியத்தை பற்றி ரொம்ப வர்ணிச்சிருக்கார். அதன்படி ஆழ்வார்நேரில் கண்ணாடி மண்டபத்தில் ஒரு பக்கத்துக்கு 40 தூண் மேடி மோப்புற 4 புறமும் இருக்குது. அதில் சப்தஸ்வரங்கள் வரும். அதே போன்று இந்த ராமருடைய வில்லில் ஒரு கணுவாக இருக்கிறதுல சப்தஸ்வரங்கள் வரும். அது விளம்பரப்படத்தில் அதை கல்லை வச்சு தட்டி வம்பாக்கிடப்படாதுங்கிறதுக்காக அதிகமாக சொல்கிறதில்லை. ராமருக்கு அம்பராய் துணி கிடையாது. லக்ஷ்மணனுக்கு அம்பராய் துணி எனும் அம்புகள் வச்சுக்கக்கூடிய அந்த என்ன சொல்கிறது, அந்த அம்பராய் துணிங்கக்கூடிய இது மாதிரி வச்சுருக்கா முதுகில். ராமர் கிடையாது. ஏன்னா ராமர் நினச்ச மாத்திரம் மகாவிஷ்ணு வம்சம். அதனால் அவர் அப்படியே பிரயோகம் பண்ணுவாருங்கிறதுனால அதை காண்பிச்சிருக்கா. ரொம்ப ஆச்சரியமான திருமேனி. சீதையை குள்ளமாக காமிச்சிருக்கா, ராமரை பெரியவராக காமிச்சிருக்கா. ஏன்னா ராமர் 14 அடி உயரம் இருந்ததாக வர்ணிக்கப்படுறது. ராமர் சயனிச்சுட்டு இருக்கும் போது தான் கால் தூசுப்பட்டு அகல்ய சாப விமோசனம் அடைந்தா சொல்லி அவ்வளோ நீளமாக பாறை இன்றைக்கி அந்த இடங்களில் வர்ணிக்கப்படுறது. ரொம்ப ஆச்சரியமான திருமேனிகள். 108ல் 106 பூலோகத்தில் இருக்குது. பரமபதமும் திருப்பார்கடலும் பார்க்க முடியாது. 106 அந்த இதையும் கற்பனையில் வடித்து இங்கே கல்வெட்டுகளில் பதிக்கப்பட்டிருக்கு. நம்மாழ்வார் வருஷம் சேவித்து நமக்காக அருள் பாலித்து பெருமாளை வரவழைச்சிருக்காருன்னு ஐதீகம். எல்லோரும் ஆன்மீக சுற்றுலா அனுபவித்து நம்ம திருப்பதியும் சேவிக்கணும்னு வேண்டிக்கிறேன். ஜெய் ஸ்ரீராம். இந்த திருவேங்கடமுடையாருக்கு புரட்டாசி சனிக்கிழமை திருப்பதி மாதிரியே அபிஷேகங்கள், அலங்காரங்கள் எல்லாம் சிறப்பாக நடக்கும். அன்றைக்கி சுமார் 300 லிட்டர் பால் அபிஷேகம் ஆகும். பக்தர்கள்லாம் ஒரு 2000, 3000, 5000 பேர் வரைக்கும் வருவாள். வைகுண்ட ஏகாதசி அன்றைக்கி நிறையா கூட்டங்கள் வரும்.
மற்ற நாளில் முந்திலாம் வெள்ளி செவ்வாய் சனிலாம் கூட்டம் வந்துட்டு இருந்தது. இந்த கொரோனா வியாதி வந்ததுக்கப்புறம் எல்லாரும் கூட்டங்கள் தளர்ந்துருச்சு, சேவார்த்திகள் குறைஞ்சிருக்கா. திரும்ப பெருமாளுடைய அனுகிரகத்தில் எல்லா விதமான சௌபாக்கியம் பெற்று அடிக்கடி எல்லா சேவார்த்தையும் வரணும்னு பெருமாளை பிரார்த்தனை பண்ணிட்டு எல்லாருக்கும் பெருமாள் ஆசி வகிக்கணும்னு வேண்டிக்கிறேன். பராமரிக்கிறது நீங்கள் தானே? இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். அடுத்த காணொலியில் 2வது நவத்திருப்பதியான நத்தம் பகுதியில் இருக்கக்கூடிய விஜயாசன பெருமாள் கோயிலை பற்றி நான் உங்களுக்கு விளக்குறேன். இந்த காணொலி பிடிச்சிருந்ததுன்னா இந்த காணொலியை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.